இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன். நம்ம இப்போ என்ன கால்குலேஷன் பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை குழுக்கள் நிர்மல் என்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். அதோடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 664 947. ஸோ இந்த வீக்கான ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 359. சரிங்களா. 14ஆம் தேதி அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 526 36 ட்ரிபிள்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்ல சேனலை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து அதான் நம்ம பார்க்குறது வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சும்மா வந்து பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு நமக்கு வள்ளியே அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. நேற்று சிங்கிள் ஷாட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் பி போர்டில் ஒரே நம்பர் சிங்கிள் ஷாட் 6ஆம் நம்பர் தான் வரும் அப்படின்னு அடித்து சொல்லியிருந்தேன். கன்ஃபார்ம் நம்பர்னு நீங்கள் வச்சுக்காங்கன்னு சொன்னேன். எந்த ஒரு கெஸ்ஸரும் எங்கேயுமே வந்து இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாதுன்ற வார்த்தை தான் சொல்லுவாங்க. நானுமே அதான் சொல்லுவேன், இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்கில் எடுத்து கொடுத்துக்கிற ஒரு அசிம் நம்பர் தான். ஆனால் நேற்று நான் 6ஆம் நம்பர் கன்ஃபார்ம் நம்பர்னே சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை என்னென்னு பார்க்கலாம், நான் எப்படி கொடுத்துருக்கேன்ட்டு பார்க்கலாம். சரிங்களா. நீங்கள் கேட்டது எதிர்பார்த்தது இதுதான். எத்தனை பேர் ப்ளே பண்ணிங்கன்னு தெரில. நேற்று 6ஆம் நம்பரில் ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருந்தேன். சரிங்களா. 6ஆம் நம்பரில் ஷூராக 6ஆம் நம்பர் தான், சரி பி போர்டில் 6ஆம் நம்பர் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லி கன்ஃபார்மாக சொல்லியிருந்தேன். ஸோ மாசாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு, சொன்ன மாதிரியே வந்திருக்கு. சரிங்களா. அப்படி நமக்கு சொன்ன மாதிரியே வந்துச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு வின்னிங் வரும். நம்ம 3D அப்படி தான் சொல்லி அடித்தோம். அதேமாதிரி நம்ம நேற்று சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பருக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். 2ஆம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி மிஷின் நம்பரில் போனதுனால அடுத்த 2 நம்பருக்கு தான் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை தான் நான் சொன்னேன், மிஷின் நம்பரில் போயிடுச்சுன்னா அடுத்த 2 எடுத்துக்கோங்க. அடுத்த 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் வந்து மாசாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு. சரிங்களா. சி போர்டில் 6ஆம் நம்பரும் மாஸ் 8 தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட்டில் நம்ம 6ஆம் நம்பர் கொடுத்து மார்க் பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வந்து பிசி பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். பிசி வந்து நம்ம போர்ட்லேயே வந்து 6-6ன்னு பாஸ் பண்ணியிருக்கோம். அதை விட நம்ம சிங்கிள் ஷாட் நம்பர் பாஸ் ஆனது நமக்கு ஒரு பெரிய விஷயம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நம்ம ஒரு 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். எனக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரிபிள்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு கணக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ அதனால் ஒரு 777 கொடுத்துருந்தேன். பட் 777 444 தான் என்னுடைய எய்மை. அவங்க வந்து 666 அடிச்சிட்டாங்க. சரிங்களா. பாருங்க, இங்கே கடைசியாக போர்டு ஃபைனல் பண்ணுறப்போ கூட 6ஆம் நம்பர் சிங்கிள் ஷாட் நம்பர் பி போர்டில் இதை வச்சுருந்தீங்கன்னா போதும், 3 செட்டு 6-2 6-8 6-6ன்னு வச்சுருந்தா மாசாக வின் பண்ணியிருக்கலாம். சரிங்களா. போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம எடுத்து கொடுத்து அடுத்த நாள் அந்த நம்பர் வருது. சரிங்களா. இங்கே பாருங்கள், அதுக்கு முந்தின நாள் நான் என்ன கொடுத்துருந்தேன்னா 6ஆம் நம்பர் ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். சரிங்களா. 6ஆம் நம்பர் இந்த ட்ரிபிள்ஸ் நம்பர் ஒரு நாள் கிடச்சி லேட்டாக வந்து நமக்கு இறங்கியிருக்கு. அங்கேயே எல்லா இடத்துக்கும் இங்கே பாருங்கள் பிசிலையும் 6-6 நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா. ஸோ அது ஒரு நாள் கொஞ்சம் டிலேவாக ஆகிருக்கு, நம்ம எடுத்தது ஒரு நாள் டிலே ஆகிருக்கு. பட் அன்றைக்கி நல்ல வின்னிங் வந்துச்சு, நம்ம 0-1க்கு வின்னிங் வந்தது. பட் அந்த ட்ரிபிள்ஸ் அப்படியே இங்கே வந்துருச்சு. ஸோ அன்றைக்கி அந்த இது வந்தது எனக்கு இன்றைக்கி பி போர்டில் சி போர்டில் மட்டும்தான் வந்துச்சு. ஏ போர்ட்லேயும் சொல்லியிருந்தேன். எல்லோரும் நல்ல ஒரு வின்னிங் நல்லா மாதம் 3D தட்டி தூக்கியிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப சொல்லிக்கிறது, என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. நம்ம ரெகுலராக டெய்லியும் டே பை டே எல்லா நாளுமே நம்ம ஒரு வின்னிங் கொடுக்குறோம். போர்ட் பாஸ் பண்ணுறோம், ஆல் போர்டில் பாஸ் ஆகுது, ஏபிபிசியில் பாஸ் ஆகுது, 3D நம்பர் ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பரில் தான் போகுது. ஸோ சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க திரும்பவும். சரிங்களா. அவங்களும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இப்போ நம்ம நாளைக்கு உண்டான சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம். ஏ போர்டில் 4 8 9 7 5, பி போர்டில் 9 6 0 1, சி போர்டில் 4 9 8 3 2 இந்த மாதிரி தான் வந்திருக்கேன். நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு போர்டு நான் ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 9 7. சரிங்களா. வரிசையாக வருதுன்னு பார்க்காதீங்க, நம்ம போர்டு ஃபார்முலாவில் வந்ததை மட்டும்தான் எடுத்து கொடுக்குறோம். அதேமாரி பி போர்டில் எனக்கு ஆப்ஷன் வந்து 4 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு, 9 6 0
1 சரிங்களா. மிஷின் நம்பரில் ஏதாவது இந்த நம்பர் இறங்கிச்சுன்னா மாற்றி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். பி போர்டு மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா பி போர்டில் எல்லா நம்பருமே எல்லா இடத்துலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 6ஆம் நம்பர் ட்ரிபிள்ஸ் அடித்ததுனால 6 திரும்பவும் வருது சரிங்களா. அதுக்கு பவரும் வருது. ஸோ இந்த இது தலைகீழியும் வருது சரிங்களா. 9 வருது. ஸோ அப்படி போகலாம். நம்ம 0 விட்டுட்டு கூட நீங்கள் அந்த 3 நம்பர் போகலாம். நான் அதை உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறேன். சி போர்டில் 6ஆம் நம்பருக்கு 4, அதேமாதிரி 7ஆம் நம்பருக்கும் கட் நம்பர் 4 தான். நம்ம 2ஆம் நம்பரில் 3ஆம் நம்பர் போய்க்கலாம் சரிங்களா. 9, 8 சரிங்களா. 9, 8, 2, 3 அதான் வருது சரிங்களா. 3, 2 வருது. நம்ம ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம அதை வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் சீபோர்டில் பார்த்திங்கன்னா ஒரு 0 வந்திருக்கு. ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது 6 அடிச்சு. ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்ம ஸ்பெஷல் சீபோர்டில் வரத நம்ம என்ன போர்டில் என்ன மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். 8ஆம் நம்பர் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். 8 மேட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா. 4ஆம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கோம். 2, 3 சப்போர்ட் கொடுத்து 2, 3 கொண்டு வந்திருக்கும் சரிங்களா. இது 3 நம்பர் கொண்டு வந்திருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு 9ஆம் நம்பர் வருது. 9க்கு தான் இங்கே 0 வருது. நாளைக்கு ஒரு 9, 9ன்னு வரலாம். நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 0 விட்டுட்டு நம்ம 9க்கே போகலாம் சரிங்களா. நம்பர் 9க்கே நம்ம போகலாம். ஸோ இப்போ நான் பார்த்துறேன். சி போர்டு உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்றேன். நாளைக்கு சி போர்டில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறது 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே மாதிரி 6ன்னு அடித்தா கண்டிப்பாக வந்து ஒரு 8ஆம் நம்பர் இறங்கே ஆகணும். பெண்டிங் நம்பரில் 8ஆம் நம்பர் இருக்குது. நமக்கு நாளைக்கு போர்ட்லேயும் ஏ போர்டு அண்டு சி போர்டில் வருது. ஸோ அப்படின்றப்ப நான் சி போர்டுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். துரத்திட்டு இருக்கோம். கண்டிப்பாக நாளைக்கு ஹிட் ஆகும் சரிங்களா. 4 அல்லது 8 வந்து சி போர்டில் மாதம் ஹிட் ஆகும். அடுத்த ஆப்ஷனாக நான் போகிற நம்பர் வந்து 3, அப்புறம் 2 போகிறேன். ஸோ 9 வந்து நான் கடைசியாக கொடுக்குறேன். 9 ஏன் கொடுக்குறேன்னா 6 அப்படியே தலைகீழி ஒரு நம்பர் இறங்கும். நமக்கு சார்ட்டில் நிறைய இடத்துல ஃபார்மில் நிறைய இடத்துல வந்திருக்கு அப்படின்றதுனால சொல்கிறேன். 2வது 9 டபுள்ஸே வந்திருக்குன்ற ஒரு ரீசனுக்காக அது கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ பிசி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. பிசி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன். பிசி நம்பர் பார்த்திங்கன்னா 94, 64 சரிங்களா. 4ஆம் நம்பர் வச்சு மேட்ச் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வச்சு 08, 03 அந்த 0க்காக கொடுத்துருக்கேன். அப்புறம் 7, 8 சரிங்களா. 7, 8 91ன்னு வருது சரிங்களா. 91, 20, 29, 88 சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்திருக்கு. நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஆல்போர்ட் பார்த்திங்கன்னா 8 நாளுக்கு நான் போகிறேன். ஷூராக நாளைக்கு ஒரு 4ஆம் நம்பர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எப்பயுமே 6ன்னு அடித்தா அடுத்தது வந்து 4 நாளுக்கு போவாங்க, இல்லை 1-1க்கு தான் போவாங்க. ஆல்ரெடி 6-4 அடிச்சிருக்காங்க. இங்கே உள்ள நம்ம போனதில் உள் நம்பரில் 6-4 அடிச்சிருக்காங்க. இங்கே 6-6 அடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து அவங்க 8-4 தான் போகணும். இல்லைனா 4-1, 6-9 அந்த மாதிரி தான் போகணும். அப்படி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்போர்டும். ஸோ அப்படின்றப்ப நாளைக்கு 4ஆம் நம்பர் ஒரு போர்டு எதிர்பார்க்கலாம். இது வந்து 2 நம்பர் வந்து 3 நம்பரில் இந்த 2 போர்டில் இந்த நம்பர் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோடய கெஸ்ஸிங் வந்திருக்கு. கன்ஃபார்மாக அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு அதை நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே போர்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு. நாளைக்கு சி போர்டில் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதே போல் 8ஆம் நம்பர் வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா. இந்த 2 நம்பரும் அவ்வளோ வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை தவறும் பட்சத்தில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா. நம்ம இன்னொரு நம்பர் தான் எக்ஸ்ட்ரா நம்ம இது பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து 9ஆம் நம்பருக்கு நான் போகிறேன் நான் சரிங்களா. இதுதான் என்னுடைய சி போர்டு உண்டான கெஸ்ஸிங். கொஞ்சம் தான் உடம்பு சரியாலிங்க. அதே பிரச்சனையிலே ஓடிட்டுருக்கு. நம்ம அதை சொல்கிறப்ப ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிற மாதிரி வந்துடுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ சொல்லிக்கலாம் விடுங்க. நாளைக்கு ஏ போர்டில் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். 8, 0 நம்ம கொண்டு வரவே இல்லை. சரி ஓகே. 8, 4 அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. 8, 4, 9 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. நாளைக்கு ஒரு 8ஆம் நம்பர், ஒரு 4ஆம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 7ஆம் நம்பருக்கு போங்க சரிங்களா. இதில் என்ன ஸ்ட்ராங் அப்படின்னா 4ஆம் நம்பர் எல்லா போர்ட்லேயும் இருக்குது. அதுக்கு பவர் 9 திருப்பலாம். நம்ம அது எதாலும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். 9 இருக்கிறாங்களா எப்படி இருக்கிறாங்கன்னு ஏ போர்ட் அதை வச்சு மாறும். பி போர்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா. நான் இந்த 2 நம்பர் போகிறேன். ஸோ மற்ற எல்லா நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஸோ எல்லா நம்பரும் ஸ்ட்ராங்காக தான். இந்த 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கொடுத்துட்றேன். ஒரு 1ஆம் நம்பரும் வரலாம் அந்த பவர் சரிங்களா. எப்படி இங்கே 4க்கு பவர் சொன்னோம் அந்த மாதிரி வரலாம். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து மேட்ச் பண்ணுங்கள். நான் இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்கேன். தவறும் பட்சத்தில் அது பவர் எடுத்தால் அப்படி போகலாம். இல்லைனா 7ஆம் நம்பருக்கே போயிருங்க. அதை தான் நான் வந்து மிஷின் நம்பர் வந்து எப்படி எடுத்து கொடுக்குறோம். மிஷின் நம்பர் நான் திரும்ப சொல்கிறேன். மிஷின் நம்பரில் வர போர்டை நீங்கள் வந்து
எல்லா நாளும் அந்த போர்டு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது. சரிங்களா? நம்ம வரத்தில் நம்ம அவசரத்தில் எடுத்து கொடுக்குறோம். இது சார்ட்டில் ஃபார்மாவில் எல்லாத்துலேயும் ஒரு 7-8 விஷயத்தை வந்து நம்ம இதில் கம்பேர் பண்ணி எடுக்கிறதுனால இது கண்டிப்பாக இந்த போர்டு வந்து நமக்கு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன வருதோ அதை அப்படியே எடுத்து கொடுக்குறோம். அது கொஞ்சம் அதனுடைய பவர்ஸ் அந்த மாதிரி மாறும், போர்டும் மாறி உட்காரும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் 9ஆம் நம்பர் நம்ம இன்றைக்கி பி போர்டு கொடுக்குறோன்னா அது சி போர்டில் உட்காரலாம், இல்லை ஏ போர்டில் உட்காரலாம். மிஷின் நம்பரில் வரும்போது மட்டும் அப்படி பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அதனோட அக்யூரேசி, அதனால தான் நான் 30% சொன்னேன். வீடியோவில் இருக்கிறது தான் 70%. நீங்கள் வீடியோவில் இருக்கிற போர்டு எடுத்து அதே போர்டு அங்கே மேட்ச் ஆனிச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் போட்டுடலாம். எப்படி நம்ம இன்றைக்கி 6ஆம் நம்பர் தட்டி தூக்கணுமோ அந்த மாதிரி போடலாம். சரிங்களா? ஸோ திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் அதுதான். நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல் போர்ட் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஆல் போர்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4ஆம் நம்பர் ஆல் போர்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது கூட 1ஆம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கேன். 6ஓட பவர் 4 1 6 அப்படியே தலைகீழ போட்டால் 4 9 அந்த பேட்டர்ன் போகலாம். அதேமாதிரி 6 4 பேட்டர்ன் உள்ளே அடிச்சிருக்காங்க. உள் நம்பர் அப்படியே தூக்கி அடித்தாங்கன்னா 6 4 1 4 4 1 அந்த பேட்டர்னுக்கு போகலாம். 6 4 0 8. சரிங்களா? 0 8 சென்டர் போர்டு 0 அந்த மாதிரி 0 8 0 3 வருது. அதை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதேமாதிரி 6 அடித்தது நம்ம 8ஆம் நம்பர் சொல்லியிருந்தோம். அது கூட 1ஆம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கேன். 8 1 அந்த 9 1. சரிங்களா? அதேமாரி 5 8 7 8ன்னு கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் 8 7ன்னு கூட போடலாம். எப்படி வேணாலும் மாறி உட்காரும், அதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி 7 0 6 9. சரிங்களா? நம்ம 6ஆம் நம்பர் வச்சு கொடுத்தது பூரா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 6ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் வச்சு கொடுத்ததுக்கான வாய்ப்புகள், வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா இன்னொரு 6 அப்படியே இறங்கும், அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 3D நம்பர்ஸ் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னொரு ட்ரிப் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. டெய்லி வின்னிங் கொடுத்துட்ருக்க ஒரு சேனலுக்கு நீங்கள் டெய்லியும் எனக்கு ஒரு 2 பேர் 3 பேர்த்துக்கு அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம 3000 பேர் இப்போ இதில் இருக்கீங்க. யார் என்னன்னு தெரியாது, எத்தனை பேர் என்னுடைய கெஸ்ஸிங்கை பார்த்து பயனடைகிறீங்கன்னு தெரியாது. என்னுடைய ரெக்வஸ்ட், உங்களால் முடிஞ்ச மட்டும் இன்னும் ஒரு 3 பேர்த்துக்கு அதை ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அது யூஸ் ஆகட்டும். ஏன் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு கெஸ்ஸிங் வந்து அது நான் வரல அப்படின்னா கூட நான் யோசிப்பேன். இல்லை வாரத்துக்கு 2 வந்து 3 வந்தால் கூட நம்ம யோசிக்கலாம். நம்ம எல்லா நாளுமே வின்னிங் கொடுக்குறோம். சரிங்களா? நம்ம போர்டில் சொன்ன மாதிரி வருது. நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து காது கொடுத்து தெளிவாக கேட்டால் போதும். இன்றைக்கி ஒரு நண்பர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது எங்கிட்ட அமௌண்ட் அவ்வளோவா இல்லைங்க, நானா நீங்கள் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொன்னீங்க, நான் கண்ணை மூடிட்டு நான் அதை வச்சுட்டேங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிற விஷயங்களில் அவருக்கு வந்து அவர் கையில் அமௌண்ட் இருக்குது, இல்லை நம்ம எப்பயுமே சொல்கிறது லிமிட்டட் ப்ளே தான், அது உங்களோட ரிஸ்க்கு தான் சொல்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர் இது பண்ணி நம்ம கெஸ்ஸிங்கை ஃபாலோ பண்ணி ஒரு வின்னிங் வாங்கினான்னு சொல்கிறப்ப அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். உங்களுக்கும் நான் சொல்கிறது அதுதான். கெஸ்ஸிங்கை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல, உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன். உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணி வின்னிங் வாங்குங்க. சரிங்களா? எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சொல்கிறத இதையும் நம்ம வீடியோ ஃபுல்லாக ஒரு வார்த்தை விடாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா, மிஷின் நம்பர் எடுத்து கொடுத்ததும் அடுத்த நான் வந்து மிஷின் நம்பர் எடுத்து நான் 250 போனால் நீங்கள் 255க்கு நீங்கள் புக்கிங் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3D வின்னிங் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் கம்பேர் பண்ணி போடணும். சரிங்களா? எந்த ஒரு கன்ஃபியூஸும் இல்லாமல் ஒன்று உங்களோட கெஸ்ஸிங் மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணணும். இல்லைனா ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு கெஸ்ஸர்ஸு அதை மட்டும் தான் மேட்ச் பண்ணும். நீங்கள் அன்றைக்கி என்ன வந்து ஃபேஸ்புக்கில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது அப்படின்னு சொல்லி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வின்னிங் வந்து நம்ம கொலாப்ஸ் ஆகி போயிடும். சரிங்களா? ரெகுலராக ஒருத்தரையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் கொடுக்குறேன் நல்லா வருது அப்படின்னா அது உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள். இல்லை இன்னொரு கெஸ்ஸர் கொடுக்குறாருன்னா அதையும் மேட்ச் பண்ணி போடுங்க. ஸோ கண்டிப்பாக ஷூராக ஒரு நல்ல வின்னிங் நீங்கள் 3D எடுக்கலாம். டெய்லியுமே 3D பாஸ் பண்ணலாம். நம்ம டெய்லி எப்படி கொடுக்குறோமோ அதேமாதிரி டெய்லி எல்லாருமே இந்த இருக்கிற 3000 பேருமே நம்ம வின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 3D நம்பர்ஸ் பார்த்தலாம். 802 அப்படின்னு வந்திருக்கு. 511 ஒன்று வந்திருக்கு. பாருங்கள், அந்த 6க்கு 1 1ன்னு வந்திருக்கு. ஃபார்முலாலே வந்திருக்கு. 1 1 2 2ன்னு வந்திருந்தது. ஸோ நான் அது சொல்லிடுறேன் இந்த வார்த்தையை. 981ன்னு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதேமாரி 485 வந்திருக்கு. 740 வந்திருக்கு. அதேமாதிரி 870 வந்திருக்கு. சரிங்களா? 969 வந்திருக்கு. ஸோ 686 வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த நம்பர் வந்து இன்றைக்கி நேற்று வந்தது. ஒரு ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட. ஸோ இந்த மாதிரி வந்திருக்குன்னாரு. நான் ட்ரிபிள்ஸ் வந்து நான் 4 அல்லது 7 தான் வரும்னு. ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதே நம்பரை போட்டார். ஸோ ட்ரிபிள்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 6ஆம் நம்பர் இறக்கியிருந்தாருன்னா எதாக இருக்கும். நம்ம 6 8 8ன்னு கொடுத்ததுனால அவர் அப்படியே விட்டுட்டார்.
ஸோ அவருக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு. இன்றைக்கி ட்ரிபிள்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்மளால் ஒரு வின்னிங் வாங்க முடியல. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சிருந்தா ஸோ ஒரு நல்ல ரொம்ப நாள் ப்ளே பண்ணுறவங்க இவங்களாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ட்ரிபிள்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதும் 0-0லேருந்து 9-9 வரைக்கும் எல்லாம் 10 செட்டு அப்படியே போட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் வாங்கியிருப்பாங்க. அதுக்காக சொல்கிறேன். ஸோ என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு தான் சொல்கிறேன். சரிங்களா, நாளைக்கு எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.